கூட இன்றும் உள்ளது. ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரப்பா. உன்னுடைய வார்த்தைகளை ஒவ்வொருவரும் பேசியிருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த அடியனையும் நீர் பேச அழைத்த கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா. இந்த வாய்ப்பு கொடுத்த என் சபையாருக்கும் என்னுடைய மூப்பர்களுக்கும் ஸ்தோத்திரப்பா. அப்பா, நீர் கொடுத்த இந்த 6வது வார்த்தையை எனக்கு பேச கொடுத்துருக்கிறீர் ஆண்டவரே. என்னை மறைத்து ஆண்டவரே, ஆவியானவரே, ரகல கரபஷா கரபரபரபா சந்தரகலகரபா அபிஹரஹலரபா ஷாகாரி லாபரபஷா அபஷுபஹலஹர் விஷி காலபரபர. இந்த முடிந்தது என்ற வார்த்தையை நீர் எனக்கு கொடுத்து ஆவியானவரே, என்னை மறைத்து தேவ ஆவியானவர் நீ வெளிப்பட்டு பேசும் சுவாமி. அது நாம மாத்திரம் இங்கு மகிமைப்படுத்தப்படும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய 6வது வார்த்தை முடிந்தது. யோவான் சுவிசேஷம் 19:30. ஆமென். முடிந்தது. முடிந்தது என்பது உலக பிரகாரமாக பார்க்கும்போது 2 விஷயத்தில் நம்ம சொல்லுவோம். ஒன்று, சோகமாக முடிச்சா போதும்பா அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று, ரொம்ப குறைவான சிலர் ஒரு வெற்றி பெற்று முடிந்தது அப்படின்னுவாங்க. முடிந்தது என்ற வார்த்தையை கிரேக்கத்தில் டெட்டலஸ்டாய் அப்படிங்கிறாங்க. டெட்டலஸ்டா என்பது ஒரு காரியத்தை நம்ம வெற்றிகரமாக செஞ்சு முடித்ததை குறிக்கிற ஒரு வார்த்தை. ஸோ தேவன் சொன்ன வார்த்தை இது டெட்டலஸ்டாய். அதாவது ஆண்டவர் முடிந்தது என்ற ஒரு வார்த்தையை எதுக்காக சொன்னார்? பிதா அவரை பூமியில் அனுப்பி அவருடைய சித்தத்தை, பிதாவுடைய சித்தத்தை அவர் வெற்றிகரமாக முடித்தார். சிலுவையின் மேலே வெற்றி சிறந்தார். முடிந்தது என்று கம்பீர துணியோடு அவர் சொல்லி தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். பரிபூரண வார்த்தையை குறிப்பது இந்த முடிந்தது. ஸோ இந்த முடிந்தது என்பதற்கு பரிபூர்ணத்துவம், அதாவது எல்லாவற்றையும் பிதா கொடுத்த எல்லா வேலைகளையும் நீங்கள் போங்க, உலகத்துக்கு போங்க, ரட்சிங்க, உலக ரட்சகராக இருந்து மக்களை ரட்சித்து பாவத்திலிருந்து விடுதலை பண்ணி பரலோக ராஜ்யம் என்ற ஒரு கதவை அந்த பிள்ளைகளுக்கு காட்டுங்க அப்படின்னு தேவன் பிதாவை தன் ஒரே குமாரன், அதனால செல்வ சீமானான ஒரு குமாரனை நமக்கு கொடுத்து, இந்த பாவிகளாகிய நமக்கு கொடுத்து அவரை சிலுவையில் அறைய செய்து அவர் நமக்கு அதன் மூலமாக பரலோக ராஜ்யத்தை நமக்கு இதை அருளித்தார். இன்னொன்று, யோவான் சுவிசேஷம் 17:4. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தைரியமா சொல்றாரு, நீங்க என்ன பூமியில அனுப்பிச்சிங்க, நீங்க கொடுத்த வேலை எல்லாத்தையும் நான் பர்ஃபெக்டா செஞ்சு முடிச்சேன். அதாவது பர்ஃபெக்ஷன்னா அவரை மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டை நம்ம உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது. நீங்கள் எனக்கு என்ன வேலை சொன்னீங்களோ, நீங்கள் என்னை ரட்சிக்க அனுப்புனீங்க, நான் தேவகுமாரன், நான் எவ்வளோ ஜாலியாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் அப்படிலாம் இல்லை. பிதாவுடைய சித்தத்தை அறிந்து ஒரு வார்த்தையும் பேசாத பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக தன்னையே சிலுவையில் பலியாக கொடுத்து நீங்கள் சொன்னதை செஞ்சு முடித்தேன் அப்படின்னு தைரியமாக சொல்கிறாரு. ஸோ இந்த தைரியம் நம்ம மத்தியில் எத்தனை பேர்கிட்ட இருக்குது? ஆண்டவர் நம்மளை எல்லாரும் ஒரு பிளான் வச்சு தான் அழைச்சிருக்காரு. அவர் அனுப்பிச்ச பிளானை நம்ம என்னைக்காவது கரெக்டாக நிறைவேற்றணுமா என்னன்னு தெரியாது. அதுக்கான ஸ்டெப்ஸையாவது நம்ம எடுத்துருக்குமா? ஐயோ ஆண்டவரே, தேவனே, நீங்கள் என்னை கூப்பிட்டுருக்கீங்க, நீங்கள் எதுக்காக என்னை அழைச்சிங்க, அதுக்கான ஸ்டெப்ஸு என்ன, நான் அடுத்தது என்ன ஃபார்வேர்ட் பண்ணணும் என் லைஃப்பில் அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட என்னைக்காவது கேட்டு இருக்குமா? எப்பயுமே ஜபத்தில் நம்மளுடைய பர்சனல் ஜபம் அடுத்தவங்களுக்காக ஜபிக்கிறோம், ஓகே. தேவனுடைய சித்தத்தை குறித்தோம், திட்டத்தை குறித்தோம், நம்ம அதை குறித்து நம்ம முன்னேறணும்னு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். அதுதான் இது உணர்த்தது. அதே போல் ஒருத்தர் நமக்கு கொடுத்த வேலையை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்னா நமக்கு ப்ரமோஷனு, இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் கொடுப்பாங்க. இது உலக பிரகாரமான வாழ்க்கையில் நடக்கிறது. ஆண்டவருடைய சித்தத்தை ஏசப்பா செஞ்சு முடிச்சிட்டாரு. அவருக்கு இங்கே என்னென்னலாம் கிடைக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். எபிரேயர் 7:27 யாராவது படிங்க, எடுத்தவங்க வாசகம். 7:27. அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல உங்கள் சொந்த பாவங்களுக்காகவும் உங்கள் ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோடு பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார்.
ஆமென். அந்த காலத்துல எல்லாம் நமக்கு தெரியும். ஏதாவது ஒரு பாவம் பண்ணினா பிரதான ஆசாரியர்களை கூப்பிடுவாங்க. அவங்க இந்த இது தகன பலி, இந்த போஜன பலி, பான பலி இதெல்லாம் வந்து கொடுத்து அந்த பாவத்தை வந்து தற்சமயமாக மூடிடுவாங்க. அதாவது டெம்பரவரி கன்சீல்மெண்ட். தற்சமயம் அந்த நீங்கள் நம்ம பண்ண பாவத்தை நம்ம மூடி விட்டுறலாம் அப்படின்னு. அவங்களும் பிரதான ஆசாரியர்களும் அவங்க பண்ண பாவத்துக்காகவும் அந்த மாதிரி பலிகளை இடுவாங்க. மக்கள் பண்ணின பாவத்துக்காகவும் இந்த மாதிரி பலிகளை இடுவாங்க. ஆனால் இங்கே நம்ம ஆண்டவரோ நான் அவரையே ஜீவ பலியாக அது ஒரே தரம் நான் பலியிட்டுட்டேன், என்னை பலி கொடுத்துட்டேன் சேவையில், ஒரே தடவை என்னை பலியிட்டு நியாயப்பிரமாணத்தை முடிச்சுட்டார். அவர் நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிற பலியை முடிச்சுட்டார். இனிமேல் நீங்கள் யாரும் பலி கொடுக்க வேண்டியதில்லை, எந்த விலங்குகளையும் பலி கொடுக்க வேண்டியதில்லை, என்னை நானே சிலுவையில் ஒப்பு கொடுத்து என்னையே நான் பலியாக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தை முடித்தார். அடுத்து எபேசியர் 6:12. ஆமென். அதாவது இயேசுவிற்கு வந்து முடிந்தது சொல்கிற வார்த்தைக்கு முன்னாடி அவர் அநேக போராட்டங்களை மேற்கொண்டார். ஈஸியாக போய் ஈஸியாக சிலுவையை தூக்கி ஈஸியாக குருசிஃபை பண்ணலை அவரை யாரும். அவருக்கு எத்தனையோ போராட்டங்கள் இருந்தது. அதாவது அவர் அதையெல்லாம் கடந்து வந்தார். மாமிசத்தில் அவருக்கு போராட்டம் இருந்தது. அதாவது மாமிசத்தில் அவர் போராடும் போது அவர் எல்லாரும் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. கெத்செமனே தோட்டத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க, பேதுரு மறுதளிச்சுட்டு போயிட்டான். அப்போ மாம்சத்தில் அவருக்கு எவ்வளோ அழுகையும் பற்கடிப்புமா இருந்திருக்கும். நம்பினவங்களே துரோகம் செஞ்சு சிஸ்டர் சொன்ன மாதிரி துரோகம் செஞ்சுட்டு அவரை விட்டுட்டு மறுதளிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இயேசுவுக்கு மாம்சத்தில் போராட்டம் இருந்தது. துரைத்தனத்தோடு போராட்டம், அதாவது ஆசாரியர்கள், வேத பாரகர்கள் இவங்க எல்லாம் ஆண்டவரை குற்றம் சாத்தி பரபாச விடுதலை பண்ணி இப்போ யூத ஜனங்களுக்காக அவர் வந்து பேசினார். ஆனால் இவரையே குற்றப்படுத்தி பரபாசை நீங்கள் விட்டுட்டு இவரை சிலுவையில் இறங்கினார். ஸோ துரைத்தனங்களோட போராட்டம். பிலாத்து இவரை வந்து ஒப்பு கொடுக்கலாமா வேணாமான்னு அவர் ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு துரைத்தனங்களோடையும் ஆண்டவருக்கு போராட்டம், மாம்சத்திலையும் போராட்டம், துரைத்தனத்திலோடையும் போராட்டம். அந்தகார லோகாதிபதிகள், அதாவது இயேசு கிறிஸ்து ஜபம் பண்ணி முடிச்சுட்டு 40 நாள் கழித்து மலையிலேருந்து வரைச்ச பிசாசு சோதிச்சான். ஸோ அந்த பிசாசுகளுடைய போராட்டமும் அவருக்கு இருந்தது. ஸோ இந்த மாதிரி மாம்சத்தோட, துரைத்தனத்தோட, ரத்தத்தோட, அந்தகார லோகாதிபதிகளோட போராட்டம் எல்லாவற்றையும் அவர் செஞ்சு முடிச்சுட்டு தான் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து என்ன கிடைச்சிது? ரட்சிப்பு கிடைச்சிது. ரட்சிப்புக்கு ஏதுவான பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவர் நமக்கு வந்து ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார். ஸோ இதெல்லாம் நம்ம சிலுவையில் வந்து நம்ம வெற்றி சிறுக்கணும். முடிந்தது ஏசப்பா, நீங்கள் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கீங்க ஏசப்பா, நம்ம சும்மா ஓபி அடிச்சுட்டு சரி சண்டே ஒரு ப்ரேயருக்கு வந்துமா, 2 கை தட்டணுமா, ஒரு பாட்டு பாடணுமா, வெள்ளிக்கிழமை ஜபத்து கூட்டத்துக்கு வந்துமா 2 ஜெபிச்சுமான்னு இல்லாமல், ஆண்டவரே நீங்கள் எனக்கு என்ன காரியத்தை குறித்து பிளான் பண்ணி இப்போ லக்ஷ்மியாக இருந்த என்ன ஆண்டவர் பியூலாவாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. 24 ஆண்டவர் வார்த்தையை, முதல் வார்த்தையை நான் பேசும்போது ரொம்ப பயம் எனக்கு. ஐயோ ஆண்டவரே நான் எப்படி பேச போகிறேன்னு ஒன்றும் தெரியாதேன்னு. ஆனால் 25 ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் தைரியம் கொடுத்தார். ஒரு 3 நாளைக்கு ஒரு 3 நாள் இன்டர்மீடியட்டாக நான் நோட்ஸ் எடுத்தேன். ஸோ ஒரு தைரியம் கொடுத்தாரு எனக்கு ஆண்டவர். அப்போ என்ன சொல்கிறாரு? நீயே அந்த ராஜ்யத்துக்கு பங்குடையவர், உனக்கும் எல்லா விதமான பலத்தையும் நான் கொடுக்குறேன். எனக்கு பலவானும் இல்லை, நம்ம பலத்தாலும் இல்லை, பராக்கிரமத்தாலும் இல்லை, பரிசுத்த ஆவியினாலே கூட மரகலகரப சகரகலகர சந்தரகல. அது மாதிரி என்னையும் ஆண்டவர், எனக்கு ஒன்றுமே தெரியாது, சபை என்னன்னு தெரியாது, பேசுகிறவங்கள பார்த்து ஆன்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஸோ என்னையும் ஆண்டவர் இந்த சிறு புள்ள பூச்சியையும் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். ஸோ முடிந்ததுன்னு நம்ம வந்து தேவன் சிலுவையில் செஞ்சு முடிச்சுட்டார். எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு
பிதாவுடைய வலது பாரிசத்தில் போய் உட்கார்ந்துட்டார் அவர். ஆனால் நம்ம செய்யணும். அதுக்கு நம்ம செய்யணும்னா நம்ம என்ன சீக்கிரமாக எல்லாவற்றையும் செஞ்சிட முடியாது. அநேக போராட்டங்கள் சிஸ்டர் சொன்ன மாதிரி எல்லா போராட்டங்களும் வரும். அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது. சாதாரண மனுஷாதீனமாக நம்மளால எதையும் ஓவர் கம் பண்ண முடியாது. ஒரு சின்ன சோறு வந்தாலுமே மயங்கி விழுந்துடணும். நோய் வந்தாலும் மற்ற பண கஷ்டங்கள் மற்ற உலகளாவிய பிரச்சனைகள் எது வந்தாலுமே நம்ம அப்படியே கீழே ஃபுல்லாக எனர்ஜி லூஸ் ஆகி விழுந்துடுறோம். பட் தேவன் இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு அழகான ட்ரிக்ஸை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. எபேசியர் 6:13. ஆமாம், அல்லேலூயா. அதாவது தீங்கு நாள்னா என்ன? நம்ம கடக்கிற ஒவ்வொரு நாளுமே தீங்கு நாள் தான். நம்மளை சுற்றி எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது. நம்மளை பாவத்துக்கு தள்ளக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் நம்ம கைக்குள்ளேயே இருக்குது. அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று வந்ததுன்னா நம்மளுடைய பரிசுத்தம் கெட்டு போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த தீங்கு நாளில் நம்ம ஜனங்களும் மற்ற ஜனங்களும் நம்மளை எப்படி காத்துக்கொள்ளணும்னா சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளணும். சர்வாயுத வர்க்கம்னா என்ன? நம்ம போருக்கு போகும்போது சாதாரண இந்த ட்ரெஸ்ஸில் போக முடியுமா? போனால் அடிச்சு தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பான். போருக்கு போகிற சோல்ஜர் எப்படி இருப்பான்? அந்த கம்பீரமாக அந்த வெண்கலத்தில் உடுப்பெல்லாம் உடுத்திக்கிட்டு, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் புல்லட் ப்ரூஃப் எல்லாம் போட்டுக்கிட்டு AK-47 வச்சுட்டு அதை வச்சுட்டு இதை வச்சுட்டு வெப்பனைஸ்டு, அதாவது ஆயுதங்களை கை கொண்டு அவன் போவான். ஸோ இந்த உலகத்தில் இருக்க இந்த பிரச்சனைகளெல்லாம் நம்ம முறியடித்து முடிந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு சில சர்வாயுத வர்க்கங்களை ஆண்டவர் குறித்து வச்சிருக்காரு. எவையெல்லாம் அந்த சர்வாயுத வர்க்கங்கள்? எபேசியர் 6:14 படிங்க. சிஸ்டர், இயேசு கிறிஸ்து சத்தியம், முதல் வெப்பன் நமக்கு சத்தியம். சத்தியம் இயேசு கிறிஸ்து யாரு? சத்தியபரர், நீதிபரர், பொய்யுரையார், இருக்கிறபடியே சொல்கிறவர், மெய்யாகவே மெய்யாகவேன்னு அவர் சொல்கிற எத்தனையோ சத்திய வார்த்தைகள் நம்ம வேதத்தில் படிச்சிருக்கோம். ஸோ சத்தியம், நம்ம சத்தியத்தின்படி நடந்து சத்தியத்தின்படி பேசினாலுமே அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதம் பெறும். ரெண்டாவது எபேசியர் 6:16. ஆமாம் சிஸ்டர். அதாவது ரெண்டாவது முதல்ல சத்தியம் என்ற ஒரு சர்வாயுத வர்க்கத்தை பார்த்தோம். அடுத்தது விசுவாசம். விசுவாசம்ங்கிறது ஒவ்வொரு கிறிஸ்துவருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வெப்பன். இந்த விசுவாசம் இருந்தால் தான் முதல்ல அந்த விசுவாசம் தான் நமக்கு படிக்கட்டே ஆண்டவரை அடையிறதுக்கு. ஸோ இந்த விசுவாசம் ஆண்டவரோட வாழ்க்கையில் விசுவாசம் எல்லா இடத்துலையும் இருந்தது. உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படிங்கிறாரு. ஸோ விசுவாசத்தோட அறிக்கையிடுறாரு. நான் 3ஆவது நாள் மரித்தேன், சதாகாலமும் பிழைத்திருப்பேன், உயிர்த்தெழுவேன்னு சொன்னார். அதுபோல் அவர் ஒவ்வொரு காரியத்திலும் அவர் மனுஷாதீனமாக இருந்தபோது ஒவ்வொரு நடக்கையிலையும் பேச்சிலையும் அவர்கள் விசுவாச துணி அதிகமாக இருந்தது. பிதாவை குறித்த விசுவாசம், அதாவது நான் போயிட்டு திரும்பவும் எழுந்து வருவேன் அப்படின்னு விசுவாசத்தோடு தான் சிலுவைக்கு போனார். ஸோ அந்த விசுவாசம்ங்கிறது ரெண்டாவது சர்வாயுத வர்க்கம். ரெண்டாவதான சர்வாயுத வர்க்கம் ஒரு சத்தியம், அடுத்தது விசுவாசம், அடுத்தது எபேசியர் 6:18 படிங்க. சிஸ்டர், அதாவது அடுத்தது என்ன படிக்கிறோம்? சத்தியமாக இருக்கணும், அடுத்தது விசுவாசத்தோடு இருக்கணும், மூணாவது ஜெபம் செய்யுங்கள். ஜெபம் செய்யுங்கள். நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் அடுத்தபடி விசுவாசத்துக்கு அடுத்த ஜெபம். நம்ம இந்த ஜெபம் எப்படி பண்ணணும்னா சும்மா வாயளவில் மன்னு பண்ணக்கூடாது. இந்த புறஜாதியெல்லாம் சொல்லுவாங்கன்னு பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது.
நம்ம ஜபங்கள் எப்படி இருக்கணும்? ஆவியோடும் உண்மையோடும் இருக்கணும். இன்னைக்கு 4 பேருக்கு நம்ம சபையில் இருக்கிற 4 பேருக்கு நம்ம ஜபம் பண்ணினா 40 பேருக்கு பண்ண வேண்டாம், 4 பேருக்கு ஜபம் பண்ணுவோம். ஆனால் ஆவியோடும் உண்மையோடும் அவங்களுக்கு இருக்க பிரச்சனைகளை சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம மனசார ஜெபிக்கணும். அடுத்த 4 பேர் எடுங்க, லிஸ்ட்டில் எடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் ஜெபிப்பேன். ரொம்ப முக்கியமான பிரச்சனைகளுக்கு இருக்கிறவங்களுக்கு முதல் ஜபத்தை வைப்பேன், அடுத்த பிரச்சனைகளுக்கு அடுத்த ஜபம் வைப்பேன். ஸோ இந்த மாதிரி சும்மா ஒரு வாயில் அட்டர் பண்ணிட்டு போகாமல் ஆவியோடும் உண்மையோடும் நம்ம ஜபிக்கணும். ஆண்டவர் கெத்செமனேல சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக விழித்திருந்து ஜபம் பண்ணக்கூடாதா? அவர் ஜபம் பண்ணிட்டு தான் இருந்தார். ஆனால் சீஷர்களை பார்த்து கேட்டார், 1 மணி நேரம் கூட நீ ஜபம் பண்ண மாட்டியப்பா விழித்திருந்தது. ஸோ ஜபம் 3ஆவதான சர்வாயுத வர்க்கம். அடுத்து எபேசியர் 6:15. ஆமாம். அதாவது கடைசி சர்வாயுத வர்க்கம் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா சுவிசேஷம். அதாவது சுவிசேஷம் என்பது ஒவ்வொரு கிறிஸ்துவர்களுடைய தலையில் விழுந்த கடமை. இதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நம்ம பார்க்குறவங்க எல்லாருக்கும், ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் எல்லாருக்கிட்டையும் போய் சொன்னால் நம்மளை வேறு மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஸோ நமக்கு சமய சந்தர்ப்பம் வரும்போது, ஒரு கரெக்டான சான்ஸ் வரும்போது நம்ம ஆண்டவரை பற்றி பெருசாலாம் சொல்ல வேண்டாம். எடுத்தோடனே ஜபம் பண்ணால் அவங்க ஆன்னு பார்ப்பாங்க வாயை பொழந்துக்கிட்டு. சும்மா ஒரு 2 வார்த்தை, அப்பா எனக்கு இயேசு கிறிஸ்து. நேற்று கூட ஒருத்தங்கிட்ட நான் பேசும்போது சொன்னேன் இன்டர்வியூவில், இது மாதிரி நீங்கள் எல்லாம் தமிழா, உங்களுக்கு என்ன லக்ஷ்மி பியூலான்னு 2 பேர் போட்டிருக்கேன்னு. இப்போ லக்ஷ்மி வாஸ் மை ப்ரீவியஸ் நேம், பியூலா இஸ் மை பேப்டைஸ்டு நேம் அப்படின்னு. ஸோ எனக்கு ஆண்டவர் இந்த பியூலான்னு பேர் கொடுத்தாரு, என்னை ஆண்டவர் ரட்சித்தாரு. நான் எவ்வளோ பெரிய நோயினால் பாதிக்கப்பட்டேன், என்னை ஆண்டவர் இந்த பாதிப்பு இருக்குது. திடன் கொள்ளுங்கள்னு சொல்கிறாரு. உலகத்தில் உபத்திரவம் இருக்குது, உனக்கு வியாதி இருக்க தான் செய்யும். எங்கள் அப்பா கூட கேட்பார், ஏன்பா ஜீசஸ் என்னமோ 1 நிமிஷத்தில் வியாதியை குணப்படுத்த மாட்டார். குணப்படுத்துவார், அவரால் முடியாது ஒன்றும் இல்லை. ஆனால் பார்ப்பாரு, நீ எவ்வளோ தளவு தான் விஸ்டாண்ட் பண்ணுற. இல்லைன்னா அப்போஸ்தலர் பவுலுக்கு கொடுத்த மாதிரி சில முள்கள் நமக்கு அப்படியே உடம்புல வச்சுடுவார். நீ இதையே தாங்கிக்கிட்டு நான் கொடுக்குற பலத்தோட நீ போ அப்படின்னு. ஸோ இந்த விசுவாசம் நமக்கு ரொம்ப முக்கியம். நான் ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு போயிட்டேன், சாரி. இந்த சுவிசேஷத்துக்கு ஆயத்தம் போது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சுவிசேஷம் சொல்லக்கூடியது நம்மளுடைய கடமை. ஆண்டவர் எப்படி சுவிசேஷம் சொன்னார்? அவர் இந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சுவிசேஷம் சொன்னார், நல்லது பண்ணார். கடைசி நேரத்தில் சிலுவையில் பக்கத்தில் இருக்கிற ஒரு கல்லனையும் அவர் சுவிசேஷம் சொல்லி ஆத்தும ஆதாயம் பண்ணிட்டார். நீ இன்று கூட என்னோட பரதேசில் இருப்பா அப்படின்னு சுவிசேஷம் சொன்னார். ஸோ இந்த 4 விஷயங்கள், சத்தியம், விசுவாசம், ஜெபம், நம்மளுடைய சுவிசேஷத்திற்கான ஆயத்தம், இந்த 4 விதமான சர்வாயுத வர்க்கங்களையும் நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுத்து கொண்டால்தான் நம்ம ஏசப்பா மாதிரி அவர் சிலுவையில் இது பண்ணி எல்லாவற்றையும் வெற்றிகரமாக முடிந்ததுன்னு சொன்னார். நம்ம இந்த மாதிரி இந்த 4 வெப்பன்ஸையும் நம்ம வாழ்க்கையில் விசுவாசமாக இருக்கிறது, சத்தியத்தோடு இருக்கிறது, ஜபம் பண்ணுறது, சுவிசேஷம் சொல்கிறது, இதனாலும் ஒரு பெரிய கஷ்டமான விஷயம், எர்குலையன் டாஸ்க் எதுவும் இல்லை. ஸோ இந்த 4த்தையும் நம்ம செஞ்சால் தான் நம்மால் ஆண்டவர் மாதிரி வெற்றி சிறக்க முடியும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துக்கான அந்த அழைப்பை நம்ம ஏற்றுக்கொண்டு அதில் பரிசுத்தமாக பயணிக்க முடியும். கடைசியாக ஒரு விஷயம், 2 தீமோத்தேயு 4:7. ஆமென். அப்போஸ்தலர் பவுல் சவுலான பவுலாகி அவர் என்னென்னவோ பண்ணிட்டு கடைசியில் இந்த 4 சர்வாயுத வர்க்கங்கள், சத்தியம், விசுவாசம், ஜபம் மற்றும் சுவிசேஷம் சொல்லுது. இது 4த்தையும் அவர் அவர் வாழ்க்கையில் அழகாக செயல்படுத்தி நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்னுங்கிறார். நாமும் அதே மாதிரி தான் சொல்லணும். நமக்கு கடவுள் நம்மளை இந்த கிறிஸ்துவராக நம்மளை புறஜாதிலேருந்து எடுத்து நம்மளை ஒரு பிளானோட கொண்டு வந்திருக்கார். ஸோ நம்ம இந்த 4 வெப்பன்ஸையும் யூஸ் பண்ணி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவரோட துணையோடு இந்த வெப்பன்ஸை யூஸ் பண்ணணும். நம்மளும் சிலுவையில் ஆண்டவர் சிலுவையில் முடித்தார், நம்மளும் நம்ம வாழ்க்கையை முடிக்கும்போது நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். எபிரேயர் கடைசியாக ஒரு வசனம், எபிரேயர் 4:10 படி,
தேவன் தனது எல்லா கிரியைகளையும் செய்து முடித்தார் இல்லைங்களா? அதுபோல தேவன் எப்படி எல்லா கிரியைகளையும் நேர்த்தியாக செய்து முடித்தார். அவர் எல்லா படைப்புகளையும் படைத்து 7வது நாளில் ரெஸ்ட் எடுத்தார். நம்மளையும் ரெஸ்ட் எடுக்க சொன்னார். நீயும் 6 நாள் வேலை செஞ்சுட்டு 7வது நாள் ரெஸ்ட் எடுன்னாரு. எப்படி அவர் ஒரு சமாதானம் கிடைச்சிது. எல்லா வேலையும் செஞ்சுட்டு இப்போ நான் அந்த இது முடிச்சிட்டோன்னு, அசைன்மெண்ட் முடிச்சிட்டோன்னா எனக்கு அப்பா நான் நல்லபடியாக பேசிட்டேன் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு சமாதானம் கிடைக்கும். ஸோ நம்மளும் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் முடிந்ததுன்னு சொல்லக்கூடிய அந்த 4 பாயிண்ட்ஸையும் நம்ம வாழ்க்கையில் பின்பற்றி நம்ம லைஃப்பை நம்ம ஃபோர்கோ பண்ணோன்னா கட்டாயமாக நம்ம ஏசப்பா சிலுவையில் ஜெயிச்சது போல் நம்மளும் ஜெயிச்சு ஆண்டவருடைய துணையோடு நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆண்டவரே, நீ கொடுத்த அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ சொன்ன இந்த 4 பாயிண்ட்ஸ், இந்த 4 வெப்பன்ஸையும் ஆண்டவரே நாங்கள் எங்கள் இருதய பலகைகளில் எழுதி கொண்டு கர்த்தாவே அதன்படி எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று அப்போஸ்தலர் பவுல் கூறியபடி நாங்களும் எங்களோட ஓட்டத்தை முடித்து கர்த்தாவே பரலோக ராஜ்யத்துக்கு நேராக சென்றடையக்கூடிய ஒரு பாக்கியஸ்லாபத்தை கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே.